ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். உங்களுடைய ஆசைகள், கனவுகள், விருப்பங்கள் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறணும். உங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சீக்கிரமாகவே சால்வ் ஆகணும். உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓகே, இன்றைக்கி சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் இப்போ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி என்ன, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் நபருடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத தான் இந்த ரீடிங்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, 5 of Pentacles, Hermit, Two of Swords, Eight of Swords, Six of Cups, Six of Swords, Sun, Five of Swords, King of Pentacles. The Star. Okay, bottom of the deck 10 of Pentacles வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங், யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. ஓகேங்களா, உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை, வேறு யாரோ ஒருத்தருக்கானது. ஓகே, வேறு ஏதாவது ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும். அண்ட் இந்த ரீடிங் வந்து எந்த ஒரு ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது, ஒரு நியூட்ரல் ரீடிங், யாருக்கு வேணாலும் பொருந்தலாம். ஓகே, அண்ட் ஒரு டைம்லெஸ் வீடியோ. எப்போ இது உங்கள் கண்ணில் படுதோ அப்போ தான் இந்த மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட் வந்து உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 5 of Pentacles அண்ட் ஹெர்மிட் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கார்ட்ஸையும் வச்சு உங்களோட எனர்ஜியை செக் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க, எமோஷ்னலி ஒரு லெஃப்ட் அவுட் ஃபீல் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ லெஃப்ட் அவுட் மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பர்சனோடு இருக்கிற அந்த கனெக்ஷனை வந்து நீங்கள் இப்போ மிஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி ஹெவியாக இருக்குது. உங்கள் பர்சனோடு இருந்த அந்த நாட்கள், அந்த ரிலேஷன்ஷிப், அவங்க கூட இருந்த அந்த டேஸ் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. அதை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, உங்கள் பர்சனையும் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஆனால் சேம் டைமில் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் மோட். ஓகேவா, ஹெர்மிட் கார்டு வந்திருக்கு. என்ன நடந்துச்சு, என்ன லெசன், எதுக்காக இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க. ஓகே, ஒரு டீப் திங்கிங்லேயும் இருக்கீங்க. ஓகே, ஸோ பேசிக்கலி ஒரு பெயின் இருக்குது அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனும் உங்ககிட்ட இருக்குங்கிறது தான் இப்போ உங்களுடைய எனர்ஜியாக இருக்குது. ஓகே, உங்களோட கரண்ட் எனர்ஜி இது தான். இப்போ அவங்களுடைய கரண்ட் தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2 of Swords இருக்குது, 8 of Swords இருக்குது. ஓகேங்களா, ஸோ அவங்க ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் அவங்க இருக்காங்க. டிசிஷன் எடுக்க முடியாமல் ஸ்ட்ரக் ஆகியிருக்காங்க. ஓகே, எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியல, ரொம்ப ஒரு குழம்பி போயிருக்காங்க, ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் ப்ரிசனில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு. ஓகே, மென்டல் ப்ரிசனில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே தோணுது, உள்ளுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு காரணம், அந்த ஒரு பிளாக் இருக்குது, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. ஏதோ ஒரு பிளாக் இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில். ஸோ அது வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண விடாமல் தடுத்துட்ருக்கு. ஸோ அவங்களுக்குள்ளே இன்னொரு ஸ்ட்ரகிளுமே இருக்குது. நான் வந்து காண்டாக்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிள், நான் ரீச் அவுட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகிளுமே அவங்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் அவங்களுடைய கரண்ட் தாட், கரண்ட் எனர்ஜியாக இருக்குது. அண்ட் அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 6 of Cups வந்திருக்கு, 6 of Swords வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்ட் மெமரிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது 6 of Cups சொல்கிறது. ஸோ நாஸ்டால்ஜியா, பழைய விஷயங்கள், நீங்கள் எப்படி அவங்க கூட இருந்த நாட்களை நினச்சி பார்க்குறீங்களோ அதே மாதிரி அவங்களுமே உங்கள் கூட இருந்த நாட்கள், நீங்கள் ஒன்றா பேசினது, சிரித்தது, நீங்கள் சொன்ன வார்த்தைகள், நீங்கள் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணது, அதே மாதிரி ஒன்றா நீங்கள் வெளியில் போனது, ஒன்றா சாப்பிட்டது, எல்லாத்தையுமே நீங்கள் எப்போல்லாம் ஒன்றா இருந்தீங்களோ
எந்த மொமெண்ட்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததோ அது எல்லாத்தையுமே அவங்க ரீகால் பண்ணுறாங்க. ஓகே, யூ மீன் சம்திங் டு தெம், அவ்வளோதான். ஓகே, ஃபுல்லாக உங்களை பற்றின தாட்ஸ் அப்பப்போ வந்து போய்கிட்டே இருக்குது. ஆனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உங்களை பற்றி எவ்வளோ தான் நினச்சாலுமே உங்களுடைய நினைவுகள் அவங்கள எந்த அளவுக்கு வந்து அப்படியே சூழ்ந்துக்கிட்டாலுமே வந்து அவங்களால உங்ககிட்ட நெருங்க முடியாத மாதிரி ஒரு பிளாக் இருக்குது. ஓகே, உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. 6 ஆஃப் ஷார்ட்ஸ் அதை தான் நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் அவங்க வந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக அவங்களால உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ண முடியலை. ஓகே, உங்களை விட்டு விலகணும், உங்ககிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் அவங்களால அது முடியலை. ஸோ இதுதான் அவங்களோட கரண்ட் எனர்ஜியாக இருக்குது. உங்களை பற்றின ஞாபகங்கள் இருக்குது, நினைவுகள் இருக்குது. ஆனால் நான் போகணும், இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போனால் சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூவல் எனர்ஜி இருக்குது அவங்கக்கிட்ட. ஓகே, மேபி உங்களுக்குள்ளே ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகேவா, ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ண முடியாத காரணங்கள் இருக்கலாம். அவங்க ஃபேமிலியில் உங்களை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். இல்லை உங்கள் ஃபேமிலியில் அவங்கள அக்செப்ட் பண்ண முடியாத காரணங்கள் இருக்கலாம். அதனால் கூட அவங்க மனசில் அவ்வளோ காதில் வச்சுக்கிட்டு உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரியான காரணங்கள், ஏன் வந்து அவங்களுக்கு அவ்வளோ காதலை உங்கள் மேலே வச்சுட்டு உங்களை விட்டு விலகி நிற்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ சன் கார்டு வந்திருக்கு அடுத்து. இந்த கார்டு வந்து ரொம்ப முக்கியமான கார்டு. உண்மையாகவே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க வாழ்க்கையில் நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஜென்யூன் ஹாப்பினஸ். ஓகே, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு பர்சன்னா நீங்கள் மட்டும்தான். என்ன தான் உங்கள் ஃபேமிலி கூட இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும், உங்கள் கூட இல்லாத அந்த டைம் வந்து அவங்க ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப எம்ப்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்களுடைய ட்ரூ ஹாப்பினஸ். ஓகேவா, இது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற இந்த கனெக்ஷன் வந்து ஒரு ட்ரூ கனெக்ஷன், ஒரு பாசிட்டிவான கனெக்ஷன் அப்படிங்கிறத இந்த சன் கார்டு மூலயமா நமக்கு வந்து யூனிவர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து ஒரு டீப்பர் ஃபீலிங்ஸ். ஓகே, மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான். இன்னுமே அவங்க வந்து உங்களை பற்றி ஒரு நல்ல விதமாக தான் நினச்சிட்ருக்காங்க. ஓகே, உங்களை பற்றின எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸும் அவங்களுக்குள்ளே வரல. ரொம்ப நல்ல விதமாக நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் விலகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான காரணம் மேபி இந்த ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கலாம். அவங்க ஃபேமிலி வந்து இந்த காதலுக்கு சம்மதம் தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கலாம். ஓகேங்களா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மன நிம்மதி முக்கியம். நமக்கு வந்து நல்ல பர்சன், நல்ல ஒரு லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க இவங்க, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இது, நல்ல கனெக்ஷன் இது, ஆனால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மன நிம்மதி முக்கியம், பீஸ் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, மன அமைதி, நிம்மதி நமக்கு தேவை அப்படிங்கிற எண்ணமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, திரும்பவும் போனால் ரீயூனியன் ஆச்சு, ரீகன்சில் ஆச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் திரும்பவும் ஒன்றா நம்ம 2 பேரும் சேர்ந்தோம் அப்படின்னா திரும்பவும் ப்ராப்ளம்ஸ் வருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க நான் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே அவங்களுக்குள்ளே இருக்குது. ஓகேவா, ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிறது என்ன? ஸ்டார் கார்டு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு ஹீலிங் அண்ட் ஹோப் இன்னுமே இருக்குது. ஓகேவா, ஒரு ஹீலிங்க்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் பழைய மாதிரி மாறிடும், பழைய மாதிரி நம்ம ஒன்றா சேர்ந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே நேரத்தில் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் இருந்த ஒரு கனெக்ஷன் இது. ஓகேவா, ஸோ இந்த கனெக்ஷன் இப்போ வரைக்கும் கம்ப்ளீட்டாக டெட் ஆகலை. ஓகே, டோட்டலி டெட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் இமீடியட் ரீயூனியன் எனர்ஜி இல்லை, ஃபஸ்ட்டு ஹீல் ஆகணும். ஓகேவா, ஸ்டார் கார்டு சொல்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு ஹீலிங் தான் தேவை. அதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தேவை. ஓகேங்களா, எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் யோசித்து முடிவு பண்ணணும். நீங்களும் சரி, உங்கள் பர்சனும் சரி, 2 பேருக்குமே இப்போ வந்து யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, யூனிவர்ஸோட அட்வைஸ் ஃபஸ்ட்டு ஹீலிங், அடுத்து கிளாரிட்டி. ஓகே, ஸோ அவங்க வந்து இப்போ உங்களை நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நினைக்கிறாங்க. எஸ்பெஷலி பாஸ்ட் மூமெண்ட்ஸ், பாஸ்டில் நடந்த நல்ல மூமெண்ட்ஸை நினைக்கிறாங்க. ஓகே, சண்டை போட்டதெல்லாம் நினைக்கல, நல்ல விஷயங்கள், ஒன்றா இருந்த சந்தோஷமான தருணங்களை அவங்க நினச்சி பார்க்குறாங்க. ஸோ உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவங்கக்கிட்டேருந்து போயிடலை. அவங்க உங்கள் மேலே இன்னுமே ஃபீலிங்ஸோடு இருக்காங்க, உங்களை மறக்கலை, உங்கள் நினைவுகள் எல்லாமே இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் இருக்குது அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக மறந்துட முடியாது. ஸ்டார் கார்டும் இருக்குது. ஸோ யூனிவர்ஸோட
பிளெஸ்ஸிங் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீயூனியன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தெரியுது. ஆனால் அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, ஒரு கான்ஷியஸ் டிசிஷனில் தான் இருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணாமல். அவங்களுக்குள்ள ஈகோ இருக்கலாம். ஓகே, ஈகோ இருக்கலாம் இல்லை, ஈகோ இருக்குது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ 5 ஆஃப் ஷார்ட்ஸும் இருக்குது. ஈகோ அண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி. ஓகே, இதுதான் வந்து காரணமாக இருக்குது. ஓகே, அவங்க வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்கள வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண விடாமல் தடுத்துட்ருக்கு. உங்களை வந்து நினைக்கிறாங்க, பட் ஏன் காண்டாக்ட் பண்ணலன்னா இதுதான், நான் ஸ்டேபிளாக இருக்கணும், அதே மாதிரி நானாக ஏன் போய் பேசணும், திரும்ப போய் பேசினா என்னோடய நிம்மதி தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க. இல்லை, இது நான் வந்து இந்த இதில் என்ன டிசர்வ் பண்ணுறேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில், இதுதான் உங்கள் மனசில் இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகே, அவங்க வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன டிசர்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ வந்து இந்த கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் மூவ் என்ன, எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது வெளிப்படையாக தெரியணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் டிசர்வ் பண்ணுறது என்ன, ஓகே, அதுவும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கப்புறம் தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்களான்னு கேட்டால் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் இப்போ எடுக்கலை. கொஞ்ச நாள் டிஸ்டன்ஸ்லேயே இருப்போம், விலகி இருப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குது. ஆனால் யூனிவர்ஸோட சப்போர்ட் இருக்குது, டிவைன் சப்போர்ட் இருக்குது. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து லாங் டேர்ம் பொட்டென்ஷியல் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அதுக்கு உங்களுக்கு இந்த 2 விஷயம் தேவை. ஒன்று, அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிற கிளாரிட்டி அவங்களுக்கு வேணும். உங்களுக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். அந்த கிளாரிட்டி கிடைச்சதுக்கப்புறமா தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் இன்னுமே வந்து இந்த ஒரு ரெக்ரெட்டோடு தான் இருக்கீங்க. ஓகே, உங்கள் 2 பேருக்குள்ளே வந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நினச்சி ரெக்ரெட்டோடு இருக்கீங்க. அவங்களுமே உங்களை நினச்சி ஒரு நாஸ்டால்ஜியாவில் தான் இருக்காங்க. அண்டு அவங்க ஆனால் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னும் போகலை உங்களை விட்டு. ஓகேவா? ஏன்னா உங்களோட கனெக்ஷன் தான் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. உண்மையான சந்தோஷம், ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தான் கொடுத்தீங்க. அதனால் உங்களை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ இந்த கிளாரிட்டி கிடைக்குதோ, எப்போ நீங்கள் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணுறீங்களோ 2 பேருமே, அப்போ தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஓகே, உங்களோட எனர்ஜி ஆல்ரெடி சொன்னது தான், ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க, ஒரு ரிஜெக்ஷன் ஃபீல் இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை விட்டுட்டு போனதால் ரொம்ப ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது வந்து என்ன தான் அவங்க வரணும், பேசணும், அவங்கள மிஸ் பண்ணாலுமே நீங்கள் இப்போ இன்ட்ரோஸ்பெக்ஷனில் இருக்கீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை, வேறு யாரோ ஒருத்தருக்கானது. ஓகேவா? வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும், என்னோடய ரீடிங்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, ரெசனேட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங்ஸ். ஓகே, தேங்க்யூ, டேக் கேர்.